friends and viewers, நான் உங்கள் சுஜி. வணக்கம் and welcome back to Mom Cruise Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிள் and டேஸ்டியான prawn 65 ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்பவே சிம்பிள். prawns மட்டும் நம்ம வாஷ் பண்ணி வெச்சிட்டோம்னா இது வந்து ஒரு half an hour மேரினேட் பண்ணிட்டு நம்ம 5 நிமிஷத்துல பசங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துலாம். இது குழந்தைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 200 grams ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ப்ரான்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு 5-6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன்னா அது பார்க்குறதுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நான் எலுமிச்சை சாறு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேருங்க. ஏன்னா நிறைய தண்ணி தெளிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மசாலாலாம் இதில் கோட் ஆகாது. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நான் பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்திரத்தில் சைடில் இருக்கிற அந்த மிக்சரெல்லாம் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து ப்ரான்ஸில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இது 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 200 ml அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் ஆயில் வந்து நிறைய எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரான்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 200 கிராம்ஸ்க்கு இதுவே அதிகமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ரான்ஸை வந்து நல்லா கோட் பண்ணி 2 பக்கமும் அந்த மசாலாவை கோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து மசாலா கோட் ஆகாது. 2 பக்கமும் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இப்போ பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு 3 minutes கழித்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயிலை வந்து ஹை டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 by 1 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் ஹையில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ரான் வந்து உங்களுக்கு குக் ஆகாது. வெளியே இருக்க கோட்டிங் மட்டும் ஃபாஸ்ட்டாக தீஞ்சிரும். அதனால் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேருந்து ஃப்ரை பண்ணால் அவ்வளோ சூப்பராக வந்தது. கிறிஸ்பியாகவும் இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான prawn 65 ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாம் க்ரூஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji. Tell me what's wrong and why you never said you felt that way.